வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு வந்து சண்டே சமையல். சண்டே ஒரு vlog, குட்டியா ஒரு vlog. சரியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப தெரியுமா? இஞ்சி வெள்ளைப்பூடு நறுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சண்டே சமையல்ல நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுனா இது நறுக்கி போடணும். சிலிப்பின்னு சொல்லுவாங்க, அதாவது குடல், ஆட்டோடைய சிறுகுடல் இந்த இருக்கா. இது வந்து இதுவும் கொழுப்பும் கிடக்கு சேர்த்து. இது வந்து சிக்கன். இது வந்து அப்பாவி அப்பாவுக்கு, இது வந்து எங்களுக்கு. ஃபுல்லா எனக்கு இல்ல, நீங்களும் நம்மளே சாப்பிடுவீங்க. பொரிச்சு சாப்பிடுவோம். சிக்கன் 65 போட்டு சாப்பிடுவோம். அப்பாவுக்கு கொஞ்சமா கிரேவி மாதிரி வச்சு கொடுத்துருவேன். பாதியில எங்களுக்கு 65 போட்டுருவேன். அப்புறம் வந்து இங்க பாருங்க, நல்லா இதெல்லாம் அவ்வளவு 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கோம். சரியா? இதுல பாதி அப்பாவுக்கு கிரேவி வச்சு கொடுத்துருவேன். இப்பவும் நைட்டும் சாப்பிடுவாங்க, மதியத்துக்கும் நைட்டுக்கும். பாதியை 65 போடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் 4-5 பீஸ் தான் வரும். நானும் காவியாவும் சாப்பிட்டுக்குவோம். ஓகேவா? இப்போ வந்து சிலிப்பு குடல் வந்து எதுக்கு நல்லதுன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லாங்கா பாத்துக்கிட்டே இருங்க. இடையிடையே நல்ல நகைச்சுவை வரும், இந்த இதெல்லாம் டிப்ஸ்லாம் வரும். அதனால தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அடிங்க. ஓகேவா? தெரிஞ்ச உறவுகள் தெரியட்டும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து வீடியோக்குள்ள போவோம் வாங்க. இப்ப வந்து சிலிப்பி குடலால என்ன நன்மைகளை கொஞ்சம் விளக்குங்க. ஒண்ணு எனக்கு தெரிஞ்சது, எங்க பாட்டி சொன்னது, எங்க அம்மா சொன்னது என்னன்னா, சிலிப்பி குடல் சாப்பிட்டா வயிறு புண்ணாத்து. எனவே உள் உறுப்புகள் இருக்கிற புண்ணு வந்து ஆறும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமே. இது மெயினா டெலிவரி ஆனவங்களுக்கு ரொம்ப கொடுப்பாங்க. ஏன்னா அந்த டெலிவரி சிசேரியனா இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, 2 பேருமே இதை சாப்பிடலாம். இப்போ நார்மல் டெலிவரி உள்ளவங்க வந்து கருவாடு சாப்பிடலாம். சிசேரியன் பண்ணா கருவாடு சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து 2 பேருமே சாப்பிடலாம். எதுக்காண்டி அப்படின்னா, ஒரு குழந்தை உள்ள இருந்து வரும்போதே வந்து அது வெளியில வரும்போதே உள்ள எல்லாத்தையும் புண்ணாக்கிக்கிட்டு தான் வரும். அப்படிங்கிற உள்ள இருக்க வயிறு, நம்மளுடைய கர்ப்பப்பை எல்லாமே, எல்லாத்துக்குமே இதனுடைய எஃபெக்ட் வந்து புண்ணு ஆத்தக்கூடியது, ஆறக்கூடியது, கியூர் பண்ணி கொடுக்கும் இந்த குடல் சிலிப்பி. ஆமா. இதை நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க அம்மா எனக்கு அப்படிதான் பண்ணுவா. என்ன பண்ணுவேன்னா, இஞ்சி வெள்ளைப்பூடு இதை அரைச்சி, அது அந்த பேஸ்ட் கொஞ்சம், மிளகு சீரகம் பொடி, மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் நச்சு வச்சுக்கிட்டேன். மைய அரைக்க கூடாது, 1-2 நச்சு வச்சுட்டு, அது அப்புறம் வந்து நல்லெண்ணெய், கல்லுப்பு போட்டு குக்கர்ல 2-3 முந்தி வந்து சட்டிலே வேக போடுவாங்க குக்கர் இல்லாத காலத்துலலாம். இப்போ வந்து நான் குக்கர்ல போட்டுருவோம். குக்கர்ல போட்டு 2 விசில் விட்டு இறக்கிட்டு அந்த சாறு எடுத்து வெறும் வயிற்றுல குடிச்சிருவோம் காலையில. அது வந்து அந்த சூப் மாதிரி. அது வந்து இந்த இது குழந்தை பெற்ற பெண்களுக்கு நல்லது, ரொம்ப நல்லது. காலையில இது வந்து குடலை அவிச்சு கொடுத்தா, குடலை அவிச்சிருத்து கொடு அப்படிம்பாங்க. அதுதான் இது, வேற ஒண்ணும் இல்ல. நல்லா கேட்டுக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து மிளகு சீரகம் பொடி ஒரு நம்ம காரத்துக்கு ஏத்தால போட்டுக்கலாம். வேற எந்த காரமும் சேர்க்கக்கூடாது. இஞ்சி வெள்ளைப்பூடு, மிளகு சீரகம் இந்த காரம் தான். அப்புறம் வந்து நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு போட்டு. வத்தப்பொடி போடவே கூடாது. வத்தப்பொடி போடக்கூடாது. வத்தப்பொடி அந்த உரப்பு சேர்க்கக்கூடாது. எதுவுமே வத்தப்பொடி, மல்லிப்பொடி எதுவுமே போடக்கூடாது. ஏன்னா இது வந்து சூப் உங்களுக்கு. இதை குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப எல்லாம் வேண்டாம். ஒரு 100 ml குடிச்சாலே போதும். ஒரு 1/2 டம்ளர் இல்ல 1/4 டம்ளர் குடிச்சா போதும். 1 டம்ளர் குடிக்கலாம், நிறையும் குடிக்கலாம், குறையும் குடிக்கலாம். இதுக்கு வந்து கண்டிஷனே கிடையாது. இதை குடிச்சிட்டு அந்த மீதி இருக்கிறதுல மசாலா சேர்த்து குழம்பு மாதிரி வச்சிருவேன். கிரேவி மாதிரி கட்டியா வச்சிருவேன். சரியா? இப்ப வாங்க இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சிட்டு வந்துடுறேன். சரியா? இன்னொன்னு என்னன்னா, நம்மள கம்மியா சேர்ப்போம். இஸ்லாமிய உறவுகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எல்லா இதுக்குமே இஞ்சி வெள்ளைப்பூடு நிறைய சேர்ப்பாங்க. அவங்க மேக்சிமம் நான்வெஜ் தானே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு வந்து ஏத்துக்குது அப்படின்னா, இஞ்சி வெள்ளைப்பூடு நிறைய சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து தீரன் ஆயிடும் நல்லா. என்னம்மா கழுவிக்கிட்டு இருக்கியா? கழுவுறேன். கொழுப்பு நிறைய தான் போட்டிருக்காரு. கொழுப்பு தான் போட்டிருக்காருங்க. அது அப்படி வாங்கினா பையோட தான் வாங்கணும் அப்படிங்காங்க. அது நான் பெருங்குடல் கேட்கல. இது வந்து குடல், சின்ன குடல் தான் எனக்கு தேவை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நாங்க விற்க முடியாது அப்படிங்கும்போது பையோட வாங்கினா தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்காங்க. ஆனா இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமா, நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுத்தமா நல்லா, குடலும் நல்லா இருக்கு, நல்ல குடலா இருக்கு. போதுமானது. நாங்க எங்களுக்கு தானே போதுமானது. இன்னொன்னு உறவுகளை சொல்லணும், அப்பாவி அப்பா இதை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அப்பாவுக்கு பிடிக்காது, அந்த வாடையே பிடிக்காது. நமக்கு சிக்கன் பிடிக்கும். சிக்கனை நிப்பாட்டணும் நல்ல, அது கொஞ்சம் நாள் ஆகட்டும். ஆமா, ஏன்னா வயசும் பிடிக்கிறதுல
கொஞ்சம் அதான் கொஞ்சம் குறைச்சிட வேண்டியதான். நான்வெஜ் சாப்பிட்றது சிக்கன் மட்டும்தான். முட்டை வந்து மாச கணக்குல எப்பமா ஒரு டைம், ஒரு மாசம் 2 மாசம் வரைக்கும் ஒரே ஒரு முட்டையோ ஒரு ஆம்லெட். மீனும் ஃப்ரெஷ்ஷா வச்ச மீன் அப்ப உள்ள மீனை தான் சாப்பிட கிடையாது. சாப்பிட மாட்டாங்க, பழைய மீன்ல சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதுல வந்து உறவுகள் உங்களுக்கு வேற எதுவும் டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா என்ன கமெண்ட் பண்ணுங்க. இந்த குடல் பத்தி, குடல் சாப்பாடு பத்தி. அதுல பெரும்பாலும் சாப்பிடலாம், கிரேவி வச்சு சாப்பிடலாம். எனக்கு என்னமோ பெரும்பாலும் எனக்கு அது பிடிக்கிறது இல்ல. இதுதான் எனக்கு பிடிக்கும். நான் கிளீன் நம்ம பண்ண தேவையில்லை, இருந்தாலும் ஒரு வாட்டி கிளீன் பண்ணணுமேன்னு பண்றேன். நல்லா தான் கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பொங்கல் புயலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொங்கல் புயலா? அது என்ன பேரு? பெஞ்சல் புயல். பெஞ்சலா? பெஞ்சல் பெஞ்சல் புயல் சரியான புயலா தான் இருக்கு உங்களுக்கு. நல்ல புயல். புதுச்சேரி பாண்டிச்சேரி ஃபுல்லா பாதிச்சிருக்கு. சென்னை அப்படித்தான் நல்லா பாதி. மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. சரி என்ன செய்ய, மழையல் இது இயற்கையை ஒண்ணும் செய்ய முடியாது. அம்மா, அதனால சேஃப்டியா இருங்க, பார்த்து இருங்க, கவனமா இருங்க, அரசாங்கத்துக்கு ஒத்துழைச்சு இருங்க. சென்னையில வந்து காரப்புறா ஒரு பெரிய மேம்பாலம் ஏற்கனவே முத வாட்டி எதிர்பாராம வந்ததுக்கே அவங்க அலர்ட் ஆயிட்டாங்க. அவங்க கார்கள் பூரா ரொம்ப சேதம் ஆயிட்டாங்க. சேதம், ரொம்ப சேதம். அது பாவம் இல்லையா? உண்மைக்கு அதை நினைச்சு பாருங்க கொஞ்சமாவது. காருக்குள்ள தண்ணி போயிடும். அவங்க கவர்மெண்ட் சொன்ன மாதிரி வெளியில அத்தியாவசியத்துக்கு மட்டும் வந்துகிட்டு மத்ததுக்கு வராம கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. அதே மாதிரி இப்போ டிசம்பர் தான் நமக்கு மழை வரும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்குன்னா எங்களுக்கு டிசம்பர் லாஸ்ட் எங்களுக்கு இருக்கு. இப்பதான் 1 பிறந்திருக்கு. இனிமே உங்களுக்கு குறைஞ்சிரும், அடுத்து எங்களுக்கு ஆரம்பிச்சிரும். ஆமா, எல்லாமே இயற்கையே நம்ம அனுபவிச்சு ஆகணும், வேற வழி கிடையாது. நமக்கு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி கொஞ்சம் மழை வரும். அதை முன்னெச்சரிக்கையா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிற வேண்டியதான், வேற என்ன. கழுவிட்டு இது பாண்டிச்சேரியில ரொம்ப இருக்கும், ரொம்ப மழை. ஆமா, நியூஸ்ல காலையில நியூஸ்ல பார்த்தேன். அது நம்ம தண்ணி நம்ம செம்மண் கடல்ல இருக்கு, அந்த மண்ணு, அந்த ஏரியா மண்ணு அப்படின்னு செம்மண் கடல்ல இருக்கு. இப்போ மேக்கர பம்பி சைடுல எல்லாம் வெள்ளம் வந்து வைங்களேன், அந்த கலர்ல தான் வரும், செம்மண் கடல்ல வரும், செம்மண் ஏரியா. சரி, ஏமா நான் ஒன்னு காட்டுதான் பாக்கியா? அந்த அங்க ஒரு காவியா படத்தை பாரு, இந்த காவியா படம், அந்த காவியா இருக்கா? ஆமா, அந்த டைல்ஸ்ல ஒட்டி இருக்குது சொல்றாங்க. மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கா காவியா? அவ படம் தான் அது. அவளுக்கு அந்த ரெட்டை சடையை தூக்கி இப்படி போட்டா காவியா மாதிரி தான் இருப்பா. காவியா மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்க. இவ காவியா காதுல கேட்டுச்சுன்னா கேட்டுக்கு வந்துருவா. இதுல பாருங்க, நான் இப்ப நீங்க வரவங்களே நான் அவசரப்பட்டு போட்டுட்டேன். என்ன போட்டீங்க? குடல கழுவி இது நல்லா கிளீன் பண்ணி போட்டிருக்கேன்னா, அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகு சீரக பொடி, சின்ன வெங்காயம் நல்லா இந்த ஒரு 10 வெங்காயம் நச்சு எடுத்தா எவ்வளவு இருக்கும் அவ்வளவு வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் ஊத்த போறேன். நல்லெண்ணெய் நல்லா இதுல ஊத்திட்டு இப்ப ரெண்டு கொஞ்சம் மிளகு உப்பு போட்டு நம்ம வந்து குக்கர்ல வைக்க போறோம், அடுப்புல வைக்க போறோம். சரியா? இப்போ வச்சு உப்பு போட்டேன்னா இப்ப தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தணுமோ? அப்படியே வைப்பாங்க, அப்பதான் சூப்பு கிடைக்கும். தண்ணி ஊத்தலைன்னா குக்கர்ல எப்படி வைக்க முடியும்? நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நாங்க 3 பேர் இருக்கோமா, அதனால எங்களுக்கு தேவையானது போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ அப்படியே காத்து பாத்தீங்களா? இப்படி இருக்கு, பயங்கர காத்து சூப்பரா இருக்கு. இந்த காத்து வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை குற்றாலம், பண்பொழி, செங்கோட்டை அந்த சைடு காத்தடிக்கும். இப்படி அதே மாதிரி மழை கோப்பா இருக்கு. ஆமா, எனக்கு அங்க இருக்கிற ஃபீலிங் மாதிரி இருக்கு. வெயில் இல்ல, காலையில வெயில் இல்ல தெரியுமா? மழை கோப்பாத்தா இருக்கு. ஆமா. அப்புறம் மிக்கி மவுஸ் சொன்னோம்ல, காவியாவ சுட்டி மகளை வந்து மிக்கி மவுஸ் சொல்லி இருக்கோம்ல, அவ நாங்க சொன்னாதான் கோவப்படுவா. உறவுகள் நீங்க சொன்னீங்கன்னா ஜாலியா எடுத்துக்கிடுவா. அவ வந்து உறவுகள் சொன்னா பெருமைப்படுவா, எங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆசைப்படுவா. நல்ல விதமா சொன்னா. காவியா வந்து நம்ம உறவுகளை வந்து சொல்ல மாட்டா. இப்போ வந்து அடுப்புல வைக்க போறியா? வச்சுட்டேன். இப்போ வந்து சிக்கன் கிரேவி வைக்க போறேன். யாருக்கு? உங்காளுக்கு. உங்காளுக்கா? சரி. அபாவி அப்பாவுக்கு சிக்கன் கிரேவி.
இந்த பிரிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, இது வந்து சிக்கன் கிரேவிக்கு, இது எங்களுக்கு பொரிக்குது. சரியா? இது பொரிக்கவா? சிக்கன் கிரேவிக்கா? ஏன்னா சும்மா கம்மியா வைங்க, நீங்க பொரிச்சு ஆகணும். என்ன போல வச்சு உங்களுக்கு சரி, நாங்க இதை சாப்பிடுவோம், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாவம் அப்படின்னு உங்களுக்கு அதை வச்சுட்டேன். இதை கொஞ்சம் நறுக்கலாமே, பருவட்டா இருக்குல்ல சிக்கன், வேண்டாம் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் நறுக்கிட்டா பொரிக்கணும். கொஞ்சம் இது பண்ணலாம், ஊற வைக்கணுமா? இதை கிரேவிக்கு அடுப்புல போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சமா கட் பண்ணி மசாலாலாம் தடவி வச்சிட்டோம்னா ரெண்டும் ரெடி ஆகலையும் சிக்கனையும் பொரிச்சிடலாம். பசி இப்பவே வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு எல்லாமே போட்டுட்டேன். என்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சம் கான்ஃபார் மாவு, சிக்கன் பொரிக்கிறபடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தூள் உப்பு, என்ன லைட்டாக தேவைக்கு தக்கன, இப்போ ஒரு அரை லெமனு, ஒரு கொஞ்சமாக பச்சரிசி மாவும் சேர்த்துக்கிட்டேன் சிக்கன் பொரிக்கிறதுக்கா. ஆமாம். இன்னொன்று சொல்லட்டா, எனக்கு வந்து கமெண்ட் வந்துரும் பாருங்க, ஃபர்ஸ்ட் கமெண்டே வந்துரும் பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. ஏன்? எனக்கு சிக்கன் பொரிக்க வரவே வராது. அதனால அது ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. என்ன அது வந்து கலண்டது டேஸ்ட் வர மாட்டேங்குது. நானே எப்படி இல்லாமோ பார்த்து பார்த்து தான் போடுனேன், ஆனா எனக்கு சிக்கன் பொரிக்க மட்டும் நல்லாவே வர மாட்டேங்குது. சரி, நம்ம உறவுகள் ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம அதே மாதிரி ஃபாலோ பண்ணி போடுவோம். சரி, இப்போ தெரியாதது அவன் சொல்லாம நம்ம பிடிச்சுக்கணும் கப்புன்னு. இப்போ இதை விரைவி வச்சாச்சா? சரி, இதுக்கு நல்லா ஷோக் ஆகட்டும். சரி, இப்போ அந்த குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரெடி ஆயிடுச்சு. இது சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு அங்க அது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிட்டே இருக்கு. ரெடி ஆயிடுச்சா? ரெடி. இந்த பாருங்க, இது இப்படி நல்லா தண்ணியா ஆயிரும். இதுல நீங்க மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு கொஞ்சம் ஆறட்டும், கொஞ்சம் சூடா இருக்கு. என்ன இந்த சூப் தயார். இந்த சூப்பு அவ்வளோ உடம்புக்கு நல்லது, அதில் டேஸ்டாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு. நல்லா சிறுபிள்ளையில வந்து எங்கள் வீட்டில் சண்டே இந்த சூப் கொடுத்துருவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா ஊற போட்டு ஆற்றுல போய் குளிச்சுட்டு வருவோம். யாருக்கெல்லாம் அந்த ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். வந்துட்டாங்க சுட்டி மகள் வந்துட்டாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி ஃபுல்லாக 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு காலையில் அந்த சூப் வெறும் வயிற்றுல எங்கள் அம்மா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி போட்டு ஆற்றுல போய் நல்லா குளிச்சுட்டு மதியம் வந்து ஆட்டுக்கறி குழம்பு வச்சு, நல்ல கறி குழம்பு, குடல் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு எச்சாயாக இருக்கும், நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அந்த லைஃப்லாம் போச்சு, திருப்ப என்னைக்கு வருதோ தெரியல. சரி, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த குடல் சூப்பு காட்டி வெயிட் பண்ணி உட்காந்துருப்பேன் எப்போ வருதுன்னு. எப்படிப்பா இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? உப்பு எல்லாம் போக மாட்டா உனக்கு? லைட்டா உப்பு வேணா உனக்கு போட்டுக்கோ. உப்பு வேணா போட்டுக்கோ. போட்டு தாக்கடாக்குமா ஒட்டும் செய்யடா. குடி நல்லது. அது மெயினா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம். மெயினா பெண்களுக்கு ரொம்ப நல்லது. மேரினேட் ஆகுது சிக்கன் அப்படின்னா அப்படியே ஊறுதோ. லைட்டா உப்பு போட்டுக்கோ, ரொம்ப படாத, போதும். கம்மியா உனக்கு தேவையில்ல மட்டும் போட்டுக்கோ. சிக்கன் கரெக்டா தான் கொதிக்குப்பா. சரி, எனக்கும் அக்காவுக்கும் ஊத்திக்கிட்டா? ஊத்திக்கோங்க. அக்கா முருகங்களே வந்தாச்சு அப்பா. இப்போ வந்து சிக்கன் பொரிக்கை. இது சிமினி சவுண்ட் ஒரு மாதிரி கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிமினி ஓடிட்டு இருக்கா, நான் பொரிக்கும் போது மட்டும் போட்டுக்கிடுவேன். சிந்திட்டேன். காத்தடிக்குது. காத்து சரி காத்தடிக்குதுக்கா. இன்னைக்கு காலையில இருந்து மழை தான் பெய்ய மாட்டேங்குது. மழை பெய்ஞ்சா நல்லா இருக்கும். அங்கிட்டு உள்ள மழை இங்கிட்டு கொஞ்சம் இப்போ வந்து சாதம் வைக்கணும் அடுப்புல. சரியா? எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் ஆனா நம்ம எப்பவுமே பானையில தான் வேக போடுவோம் சாப்பாடு. என்ன அம்மா வந்து நல்லா சமைப்பா, பட் சிக்கன் மட்டும் கொஞ்சம் சிக்கன் மட்டும் பண்ணுவோம். அது என்ன சிக்கன் மட்டும் ஏன் அது நீங்க சொல்லுங்க. அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வீடியோல சொல்லிட்டேன், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்.
இங்க சிக்கன் பொரிச்சிட்டு சாப்பிட பார்ப்போமா? சாப்பாடு ரெடி ஆயிட்டு 2 பேரும் சாப்பிட போறோம். இங்க பாருங்க, அந்த குடலை வந்து குழம்பா வச்சுட்டேன். அப்புறம் சிக்கன் பொரிச்சிட்டேன். அப்பாவுக்கு சிக்கன் கிரேவி. சரியா? வாங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் சிக்கன் தானே, சாப்பிடுங்க. ஆமா. குழம்பு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு குழம்பு. இந்த குடலை அற்புதமா இருக்கு. நீ சாப்பிடுங்க. சிக்கன் குழம்பு சிக்கன் எப்படி இருக்கு? சிக்கன் நல்லா தான் இருக்கு. சொல்லுங்க, ரோல்ட்டு அதை சொல்ல வேண்டாமா? சூப்பர். நல்ல மெதுவா வந்திருக்கு குடலு. இதே மாதிரி எங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. மெயினா எல்லாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. ஓகேவா? சொல்லுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. எல்லாரும் எங்க வீட்டு சாப்பிட வாங்க. வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எங்களுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு அடுத்த நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.